राम 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 संकीर्तनम जानकी कांत स्मरणम जय जय राम राम गोपिका जीवन स्मरणम नमः पार्वती पतये बोला पुंडली कवरदा समस्त सद्गुरुनाथ महाराज के सद्गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरी महाराज की प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की सद्गुरु विठलदास महाराज की समस्त साधु मंडल की नामदेव तुकाराम महाराज की आंजनेय मूर्ति की राधा कृष्ण 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 बोलो राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा रसिक वर रास विहार राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण
सर्वत्र गोविन्द नाम संकीर्तनम् ஞானவலம் வந்து தப்போவனம் அமர்ந்த ஞானவலம் வந்து தப்போவனம் அமர்ந்த சத்குரு ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா
समस्त साधु मंडल की शंकरा सदाशिवा सभापते मनोहरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा चंद्रशेखरा जटाधरा उमा महेश्वरा शंकरा सदाशिवा सभापते मनोहरा
सीतापति रामचंद्र की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की भाव भक्ति का भूखा तो भी जोग दुगत नहीं भावे भरत भूल दिय राम निवासे निज पदवा बोले सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद की व्याध को न आचार किया था व्याध को न आचार किया था ध्रुव की उम्र थोड़ी गजेंद्र पटाता विद्या जाति विदुर की गढ़ली सीतापति रामचंद्र की राधापति कृष्णचंद्र की गौरीपति चंद्रचूड़ की पवन सुत हनुमान की तपोवन ज्ञानानंद की तपोवन ज्ञानानंद सीतापति रामचंद्र की ஜெய் எப்படி சொல்லணும்னா தெய்வ உட்கார்ந்தபடி வாக்குனால மட்டும் ஜெயின்னு சொல்லக்கூடாது. பகவன் நாமா சொல்லும் போது கையை தட்டி சொல்லணும்னு 3 நாளா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா கையை மேல தூக்கி ஜெய் போடும், ஜெயகோஷம் போடும். கபீர்தாஸ் மகாராஜ் சொல்றார், எதற்காக இந்த ஜெயின்னா
நம்ம போடுற ஜெய் யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கு ஜெயகோஷம் வேணுமா? அவனுக்காக போடுறோமா அந்த ஜெயம்னா? அவனுக்காக கிடையாது. பகவானுக்கு உன்னுடைய ஜெயகோஷத்தை வச்சுன்னு அவர் என்ன பண்ண போறார்? அவர்கிட்ட இல்லாத வஸ்து எதுவுமே கிடையாது. அப்ப இந்த ஜெயகோஷம்லாம் எதற்காகன்னா நமக்காக தான் இந்த ஜெயகோஷம். பிரகலாத சுவாமி பாகவதத்துல சொல்ற காலத்துல நிருசிம்ம சுவாமியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற காலத்துல சொல்றார், தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹிங்கிற. கண்ணாடியில பிம்ப பிரதிபிம்ப நியாயத்தை சொல்ற. எதற்கு பகவானுக்கு நம்ம ஜெயகோஷம் பண்ணணும்? விருதாவளி எல்லாம் சொல்றோமே எதற்காகன்னா அது அவனுக்கு கிடையாது, நம்மளுக்கு. நீ அவன்கிட்ட இல்லாத வஸ்துவை கொடுத்தான்னா, நீ 100 லிட்டர் பால் அபிஷேகம் பண்றேன்னா அவன் க்ஷீராப்திநாதன் உன்னுடைய பாலை வச்சுன்னு என்ன பண்ண போறான்? சந்தனாபிஷேகம் பண்ணேன்னா அவன்கிட்டேந்து புறப்பட்டதுதான் வாசனாதி திரவியங்களே. தயிர் பண்ணேன்னா அதுவும் அவன்கிட்டேந்து வந்ததுதான். பாலோ தயிரோ எந்த விதமான வஸ்துக்கள் எடுத்தாலும் அவன்கிட்ட இல்லாத வஸ்து ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எது பண்ணாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய வஸ்து. இந்த ஜெயகோஷத்தை வச்சு அவர் என்ன பண்ண போறாருன்னா இது க்ஷேமம் அவருக்காக இல்ல, ஜெயகோஷம் நம்மளுக்காக. பிரகலாத சுவாமி அதை புரியும்படியுமா சொல்ற. கண்ணாடியில் ஒருத்தன் முகம் பார்க்கறான். பார்க்கிற காலத்துல பிம்பம் வெளியில இருக்கு, கண்ணாடியில தெரியறது பிரதிபிம்பம். முகத்தை பார்க்கறோம், அதுல தெரியுது. அந்த சமயத்துல இந்த பார்க்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய பிம்பத்துக்கு நெத்தியில பொட்டு இல்ல, விபூதியோ சந்தனமோ குங்குமோ எதுவும் இல்லாம பாய் நெத்தியா இருக்கு. உடனே அந்த பிம்பம் பார்க்கறது ஏதாவது ஒரு பொட்டு வச்சுக்கணும். வச்சிருந்தாதானே அதுல தெரியும். உடனே ஒரு விபூதி எடுத்து வச்சுக்கிறோம், இல்ல ஒரு குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறோம், கோபி சந்தனத்தை எடுத்து வச்சுக்கிறோம். வச்சுட்டோம்னா உடனே அதுல பிரதிபலிக்கிறது. எந்த முட்டாளாவது இப்ப அவன் பார்க்கும்போது இல்லாம இருந்த இடம் அந்த கண்ணாடி, உடனே போய் யாராவது பொட்டு எடுத்து அந்த கண்ணாடியில இடுறானோ? கண்ணாடியில யாரும் இடமாட்டா. அவனுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த நெத்தியில இல்லைங்கிறது? அந்த கண்ணாடியை பார்த்து தான் தெரிஞ்சிடலாம். அப்படி இருக்கும்போது யாரா இருந்தாலும் அதுல தானே போய் வைக்கணும். அதுல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இந்த பிம்பத்துல வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பிரதிபிம்பத்துல தானாக வந்துடும். ஏன்னா இதைதான் அதை எடுத்து காமிக்குது. அது போல நீ ஜெயகோஷம் பண்ணேன்னா, பகவானுக்கு ஜெயகோஷம் பண்ணா அது அப்படியே உனக்கு தான் திருப்பி வரும். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினேன்னா அவர் என்ன பாதி எடுத்துன்னு உங்களுக்கு தராரா? இல்ல சாப்பிட போறாரா? எதுவும் கிடையாது. பாவகிராகி ஜனார்தனா, நீ பண்ற நிவேதன பாவத்தை தான் அவர் எடுத்துக்கிறார். வஸ்து உங்ககிட்ட நிவேதனாயி பிரசாதமா உங்ககிட்ட வந்து சேர்றது. அதனால நீ ஜெயகோஷம் பண்ணா அது அத்தனையும் உனக்கு தான் க்ஷேமம். வாழ்க்கையில ஜெயஸ்ரீயோட பிரகாசிக்கணும்னா இந்த ஜெயகோஷத்தை பண்ண. பகவான ஜெயகோஷம் பண்ணா நம்ம வாழ்க்கையில ஜெயஸ்ரீயோட இருக்கு. அந்த ஜெயமும் எப்படி இருக்கணும்னா பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, என்ன உறக்க இருக்கணும். எப்படி சொல்லணும்? சீதாபதி ராமச்சந்திர கி ஜெய், ராதாபதி கிருஷ்ணச்சந்திர கி ஜெய், கௌரிபதி சந்திரசூட கி ஜெய், பவன சுத ஹனுமான் கி ஜெய், தபோவன ஞானானந்த கி ஜெய், தபோவன ஞானானந்த கி ஜெய், சீதாபதி ராமச்சந்திர கி ஜெய், ராதாபதி கிருஷ்ணச்சந்திர கி ஜெய், கௌரிபதி சந்திரசூட கி ஜெய், பவன சுத ஹனுமான் கி ஜெய், தபோவன ஞானானந்த
राजा रामचंद्र भगवान की जय। नीलमेघ श्यामला रूपा गोपाला नीलमेघ श्यामला रूपा गोपाला नीलमेघ श्यामला रूपा गोपाला नीलमेघ श्यामला रूपा श्यामल रूपा गोपाला नित्यानंद स्वरूपा कृष्ण
वृंदावन विहारी लाल की जय। राम कृष्ण हरि पांडुरंग हरि राम कृष्ण हरि पांडुरंग राम कृष्ण हरि पांडुरंग हरि 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 राम कृष्ण हरि पांडुरंग बोलो राम कृष्ण हरि पांडुरंग हरि
पंढरीनाथ भगवान की पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, 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 पंढरीच्या विटेवरी रागिला सखा उभा रागिला, सखा उभा रागिला, प्रेमे डोले पागिला, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी पास कसिल पीतांबर, पास कसिल पीतांबर, तळा तुळशीच्या गार, गगनाची उठी अंगी, गगनाची उठी अंगी, हरी उभे शोभला, पंढरीच्या विटेवरी गोकुलाच केली चोरी, गोकुलाच केली चोरी, फुलविळे व्रजनारी, द्वारकापुरी वासविला, कंस मामा मरियला, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला आम्हा मने केशवराया, आम्हा मने केशवराया, विलापने सालवी माझा, कुंडलिकाची भक्ती ताजा, कुंडलिकाची भक्ती ताजा, हरी उभे शोभला, पंढरीच्या विटेवरी विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला विठ्ठल विठ्ठल पांडुरंगा, बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा, बोला विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला ओ देवा, पंढरीच्या विटेवरी रागिला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 बोला पांडुरंग 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 पांडुरंग
पंढरीनाथ भगवान की हरि रे रंगम माजी हरि रे कृष्ण माजी 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 रंगम माजी रंगम माजी ओ रंगम माजी रंगम இந்த பாட்டு மேல கடைசியா கதை பூர்த்தி ஆனோடனே எல்லாரும் சேர்ந்து ஆடணும். 4 நாளா ஆடுங்கன்னு நான் யாரையும் சொல்லல, கை தட்டுங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், நாமா சொல்லுங்கன்னு மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கடைசி பாட்டுக்கு ரங்கம்மாக்கு பிரவச்சனங்கள் முடிஞ்ச பிறகு எல்லாருமா சேர்ந்து நானும் உங்க கூட சேர்ந்து ஆட போறேன். நீங்களும் எழுந்திருந்து தாளம் போட்டு இருக்கிற இடத்துலயே, ரொம்ப உங்களை சிரமப்படுத்த மாட்டேன், இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு எல்லாரும் ஆடும். सगृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतद्व्रतो मम ददामि एतद्व्रतो मम திரேதாயுகத்துல சுவாமி சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ற காலத்துல விபீஷண ஆழ்வார் வந்து சரணாகதி பண்றார் சுவாமிய. அண்ணனால ராவணனால திக்காரம் பண்ணப்பட்டு நாட்டை விட்டு விரட்டப்பட்டு நேரா எங்க யார் ஞாபகம் வந்ததுன்னா ஆஞ்சநேய சுவாமி வந்து உபதேசம் பண்ணியிருக்கார் சுந்தரகாண்டத்தில். ராமருடைய பெருமையை எடுத்து சொல்லியிருக்கார். அதை மனசுல வச்சுட்டு வந்து சரணாகதி பண்றார். சரணாகதி எப்படி பண்றார்னா ஆகாச மார்க்கத்துல இருந்துட்டு 4 பேரோட சரணாகதி. விபீஷணாள் போய் கேட்டுட்டு வாங்க, அந்த பிரபுட்ட கேட்டுட்டு வாங்க. அந்த பிரபு தீனன்னு சொன்னாலே, தீனர்களை காப்பாற்றக்கூடியவர்னு சொன்னால், சர்வலோக சரண்யன்னு எல்லாரும் சொன்னாலே அந்த பிரபுவை நான் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லு. எப்படி நமஸ்காரம் பண்றேன்னா பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, என்னுடைய வீடு வாசல் மனைவி மக்கள் சொந்தக்காரா நாடு பணம் எல்லாத்தையும் விட்ட ராகவா சரணம்னு அவருடைய சரணத்தை பிடிச்சுன்னு நிக்கிற. அதற்காக தான் இப்ப வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு தீனனாக இந்த விபீஷணன் வந்திருக்கேன்னு அந்த பிரபுவிடத்துல போய் சொல்லும். எல்லாரும் என்ன சொன்னா உன்னை அவர் சேர்த்துக்க மாட்டார், நீ சரணாகதி பண்ண வேண்டாம், அவர் ஏத்துக்க மாட்டார்னு எல்லாரும் சொல். சுக்ரீவன் வந்து சுவாமிகிட்ட சொன்ன எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் சுவாமி கேட்கிறார். அந்த விபீஷணன் வந்திருக்கானே சத்ருபட்சத்திலேருந்து வந்திருக்கான், அதுவும் ராவணனுடைய தம்பி வந்திருக்கானே, அவனை ஏத்துக்கலாமா வேண்டாமா சபையை கூட்டி ஆலோசனை பண்ற. எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முடிவு சொல்றா. கடைசியாக விபீஷணன் அவர் சேர்த்துக்க கூடாது. ஏன் சேர்த்துக்க கூடாதுன்னா கஷ்ட காலத்துல அண்ணா தம்பிய உதறிட்டு வந்தவன், அண்ணாக்கு மேல யுத்தம் வரப்போறது, பிராணனுக்கே ஆபத்து வரப்போறது, அந்த சமயத்துல உதறிட்டு ஓடி வந்து உடனே சுவாமியை லக்ஷ்மண சுவாமி கண்ணாலே பார்த்து சிரிச்சுண்டாள். ஏன்னா அண்ணா தம்பி விஷயத்துல இனிமே சுக்ரீவா நீ பேசாதன்னு ராமர். இந்த விபீஷணன்கிறவன் அந்த சுக்ரீவன்கிறவன் எப்பேற்பட்டவன் தான், அவனுடைய யோகியதை என்னன்னா தன்னுடைய ஸ்வபலம் தன்னுடைய தெம்பு இல்லாதபடிக்கு, அண்ணாவை எதிர்க்கிறதுக்கு தெம்பு இல்லாதபடிக்கு ராமரை ஆளை வச்சு மறைஞ்சிருந்து அடிக்க பண்ணவன் அவன். தான் எதிர்க்கிறதுக்கு பலம் இல்லாம இன்னொரு ஆள் வச்சு அடிச்சவன் அண்ணாவை. அந்த சுக்ரீவன் சொல்றான் அண்ணா தம்பிய அண்ணாவை ஆபத்து காலத்துல உதறிட்டு வந்த.
என்ன சுவாமி சொன்னாரா, இனிமே அண்ணா தம்பி விஷயத்துல நீ பேசவே கூடாது, உனக்கு அதுக்கு யோகியதையே கிடையாது. அப்ப சுவாமி சொல்றார், அப்பா அந்த சுக்ரீவனை பார்த்து சொல்றார், அப்பா சுக்ரீவா, நான் என்னுடைய மதம் நான் ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன். விரதம்னா ஒரு நிபந்தனை ஏற்றுந்தது போல நான் ஒன்னு அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன அந்த விரதம் என்னன்னா, சகிருதேவ பிரபன்னாயா, ஒரே ஒரு தடவை அவன் என்னை குறிச்சு சரணாகதி பண்ணிட்டான்னா, நமஸ்காரம்னு பண்ணிட்டான்னா, அவனை நான் எந்த ஸ்திதியில இருந்தாலும் அவனுக்கு நான் அபயம்னு சொல்லி அவனை ஏத்துன்று. இதுதான் பகவானுடைய வாக்கு. இது எப்பேற்பட்டதுன்னா, ஒரு கால் அந்த சரணாகதி பண்றதுக்கு வெக்கமா இருக்கு, நமஸ்காரம் பண்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு நீ நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி, ஹே பிரபு நான் ஒன்ன சேர்ந்தவன்னு வாய விட்டு சொன்னா போரும், நீ நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம். நமஸ்காரம் பண்றதுக்கு சிலவாளுக்கு லஜ்ஜையாக இருக்கும், வெக்கமாக இருக்கும், நம்ம போய் அவர் காலில் போய் விழறதா அப்படின்னு நினைச்சேன்னா அது கூட வேண்டாம்பா. நீ என்ன பண்ணணும்னா, ராமா நான் ஒன்னர் சேர்ந்தவன்னு ஒரு தடவை வாயை விட்டு சொன்னேன்னா அவளை நான் ஏத்துப்பேன். அததான் ராமரும் கிருஷ்ணரும் ஆசைப்படுறது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்மளுடையதுன்னு ஏத்துக்கிறோம். என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய காரு, என்னுடைய பைக்கு, என்னுடைய பத்னி, என்னுடைய ஆபீஸ் எல்லாத்தையும் என்னோடதுங்க. ஆனா ராமர், கிருஷ்ணர், பரமேஸ்வரன், நம்மளுடைய இஷ்ட தெய்வம் பகவான் வர காலத்துல அதை தனியா ஒதுக்கிவிடும். ஆனா பகவான் என்ன பண்றாருன்னா, நீ என்னுடையதுன்னு சொல்றதுக்காக தான் அவர் ஆசைப்படுற. என்னுடைய ராமர், என்னுடைய கிருஷ்ணர், என்னுடைய பரமேஸ்வரன், அப்படி பாத்தியம் கொண்டாடிக்க வேண்டாமா, அப்படி நினைச்சுக்க வேண்டாமா, அது இல்லாதபடிக்கு ஒதுக்கி வச்சுடுறோம். ராமர் சொல்றார், தவாஸ்மின்னு யார் ஒருத்தர் சொன்னா போதும், நமஸ்காரம் வேண்டாம் சொன்னா போதும், அவளுக்கு நான் அபயம். அதுலயும் ஒரு விஷயம் என்னன்னா, அபயம் சர்வபூதேபியாங்கிறார். அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடியவனோ ராமா ஒன்ன சேர்ந்தவன்னு சொல்லக்கூடியவர் ஒரு மனுஷனாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு மிருகமாக இருந்தாலும் அவனுக்கும் அபயம். அது ஒரு கால் நாயாகவோ பன்றியாகவோ யானையாக எந்த ஒரு மிருகமாகவோ இருக்கட்டும், அபயம்னு வந்துட்டான்னா அவளுக்கு நான் அபயம், சரணாகதி பண்ணா அவளுக்கு நான் அபயம் கொடுத்து. இதை நான் எப்படி வச்சுருக்கேன்னா, விரதமாக எடுத்துருக்கேன். ததாமியேதத் விரதம் மம, அதை நான் விரதமாக எடுத்துருக்கேன். ஒரு மனுஷன் ஒரு விரதத்தை எடுத்துட்டானா அதை கடைசி பர்யந்தம் கொண்டு போய் முடிக்கணுங்கிறதுலான ஒரு லட்சியம் இருப்பான். அது போல நான் எதை விரதமா எடுத்துருக்கேன்னா, சரணாகதி பண்ணவாளை காப்பாத்துறது. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா, ராமா நான் உன்னை சேர்ந்தவன் இல்லையா, என்னை காப்பாற்றக்கூடாதான்னு ஒரு தடவை சொன்னா பகவான் என்ன வேணா பண்ணு. மித்த தெய்வங்கள்லாம் என்ன பண்ணும்னா, கோவிலுக்கு வந்தா ஆசீர்வாதம் பண்ணும், பலனை கொடுக்கும். ஆனா ராமர் எப்பேற்பட்டவர்னா, கோவிலுக்கு வந்துட்டு போகக்கூடிய பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய மூர்த்தியாகும். எப்படின்னா, சாயங்கால வேளையில ஒரு பக்தர் கோவிலுக்கு வந்திருக்கார், ராமரை தரிசனம் பண்ணிட்டு ஆத்துக்கு போறார். வீட்டுக்கு போற காலத்துல இருட்டி போயிடுது. அந்த பாதை கரடு முருடாக இருக்கக்கூடிய பாதை இருட்டியும் போயிடுத்து, துணைக்க ஆசாமி இல்ல. அந்த சமயத்துல அவ பயட்டான்னா ராமர் என்ன பண்ணுவார்னா, லக்ஷ்மண சுவாமியை கூப்பிடுவார். ஹே தம்பி லக்ஷ்மணா, அந்த பக்தன் நம்மளை சேவிச்சுட்டு நம்மளை வணங்கிட்டு ஆத்துக்கு தனியா போறான் வீட்டுக்கு, அதுவும் பயமா இருக்கு, இருட்டி எடுத்து ரோடு வேற சரியில்லை, நம்ம இங்க வெள்ளி அம்பி வச்சுட்டு சும்மா தானப்பா நிக்கிறோம், நம்ம என்ன பண்ணலான்னா அக்ரத பிரஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலு பலவு ஆகர்ண பூர்ணதன்மானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மண். ஏ லக்ஷ்மணா கூட வாடா, நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த பக்தனை கொண்டு போய் ஆத்துல விட்டுட்டு வருவோம் ராமர் சொல்லுவார். அதுவும் எப்படின்னா, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் காவலாளி போல அந்த பக்தனை புடைசூழ நின்று காப்பாத்தி கூட்டின்னு போ. அது மாத்திரம் இல்ல, கையில ஒரு அம்பை எடுத்து நான் பூட்டி ரெடியா வச்சுட்டு வருவாளா ரெண்டு பேரும். ஏன்னா ஆபத்து வந்த பிறகு ரட்சிக்க டைம் இருக்காதுங்கிறதுனாலே முன்னாடியே நான் ஏத்தி ரெடியா வச்சுட்டு இருப்பான். ஆகர்ண பூர்ண தன்வானோங்கிற கண்ணு பரியந்த அப்படி இழுத்து அம்பை இழுத்து ரெடியா வச்சுட்டு இருப்பாராம் அந்த ராமரும் லக்ஷ்மணனும். ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா வரத்துக்கு முன்னாடி அம்பை போட்டு அதை ரட்சணை பண்ணிடுவான், அந்த பக்தனை காப்பாத்திடுவான். அப்பேற்பட்ட மூர்த்திகள் ராமரும்
ராமர் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா ஏத்துக்கக்கூடிய பிரபு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அவரை வணங்கணும், நம்மளை அவளுக்கு அடிமையாக ஆக்கிக்க. அப்படி நீ சரணாகதி பண்ணி சரண்டர் பண்ணேன்னா உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவரோடு தான். நேத்தே சொன்னேன்னு நம்ம பண்ண வேண்டியது சரணாகதி. நம்மளை முழுமையாக அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணா நம்மளை காப்பாற்றுற பொறுப்பு அவர்கிட்ட வந்து. அதை தான் காமிக்கக்கூடியது இந்த பக்த சரித்திரம். பூர்வ கதையில இந்த புரந்தரதாசர் என்ன பண்றார், அவ அப்பா அம்மா வெகு காலம் குழந்தைகள் இல்ல, பிரார்த்தனை பண்றா. பிறக்கிற குழந்தைக்கு ஸ்ரீனிவாச நாயக்கர்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வரா. உரிய காலம் வியாபாரத்தெல்லாம் அந்த குழந்தை கத்துன்றது. உரிய காலம் வந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம். லக்ஷ்மிபாய்ங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற காலத்துல அவருக்கு என்ன லட்சியம்னா ஆத்து வாசல்ல 9 கோடி பணம் இருக்கிறத தெரிவிக்கும் விதமாக ஆத்து வாசல்ல 9 கலசம். அவர் பேர் பெடுத்து சீனப்ப நாயக்கருங்கிற பேர் பெடுத்து சீனிவாச நாயக்கருங்கிற பேர் போய் என்ன பேர்னா நவகோடி நாராயணன்னு பேரு. அவருடைய அடுத்த லட்சியம் என்னன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு கோல் இருக்குமோனோ, அவருடைய கோல் எதுன்னா தசகோடி நாராயணன்னு பேர் வரணும்னு காத்துட்டு. அதற்காக உண்டான காரியத்தை பார்த்துட்டு இருக்காரு. வைர வியாபாரம், ரத்னங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கு. ஆனா இவர் யாருன்னா நேற்றைய தினமே சொன்னேன், பகவத் பக்தர். இவர் நாரதருடைய அம்சம். ஆனா அது எல்லாம் மறந்து போய் அந்த காமினி காஞ்சனங்கள்ல மனசு ஈடுபட்டு பெண்ணாசை பொன்னாசை முதலிய காமினி காஞ்சனங்கள்ல மனசு ஈடுபட்டு அதுல பகவான மறந்து போயிட்டு. பகவான் வாக்கு கொடுத்திருக்கார், நீ அப்படி இந்த ஆசைகள்ல ஈடுபடுற காலத்துல உன்னை தடுத்தாட்கொண்டு நான் உனக்கு உரிய காலத்துல உன்னை தடுத்தாட்கொள். பகவான் வாக்கு கொடுத்திருக்காரு. ஒன்னும் உடனே பார்த்தார். அந்த சமயம் வந்தது. பகவான் ஒரு லீலை பண்ற. அறுதொழில் புரிவது அந்தனர்க்கேன்னு சொன்னது போல பகவான் ஒரு யாச்சக பிராமண வேஷத்தை எடுத்துட்டு பிரம்மாவை ஒரு சின்ன குழந்தையாக பண்ணிண்டு அவர் கூட அழிச்சுன்னு வர்றார். தாத்தாவும் பேரனும் வர்றது போல அழிச்சுண்டு இந்த புரந்ததாசருடைய சின்ன பெட்டி கடை ஒண்ணு இருக்குன்னு சொன்னேனே, அந்த இடத்துல வந்து யாச்சகம் கேட்கிற. என்ன பண்ணார்னா, அந்த புரந்ததாசர்கிட்ட போய் இவர் என்னுடைய பேரன், இவனுக்கு பூணல் போட்டு வைக்கணும், உபநயனம் பண்ணி வைக்கணும். அதனால உங்களால முடிஞ்ச உதவி எனக்கு பண்ணுங்கோ, எந்த ரூபமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது பண்ணி இந்த குழந்தைக்கு பூணல் போடும், கொஞ்சம் பணம் கொடுங்கோன்னு வந்து கேட்கிறார். யாச்சகம் கேட்கிறார். அவர் எப்படின்னா, சொப்பனத்துல 2 பேர், கனவுல ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்டு போனதுக்கு உபவாசம் இருந்துட்டு இருக்கிற ஆசாமி, அவ்வளவு கருமையா இருக்கார். அவர்கிட்ட போய் பூணலுக்கு தானம் கேட்டா அவர் எப்படி கொடுப்பார்? ஆனா பகவான் லீலை இதெல்லாம் தெரிஞ்சுதான் பகவான் அங்க வந்திருக்கார். வந்து அவர் இடத்துல கேட்க, நானே கிழிஞ்ச வேட்டையை கட்டின்னு இருக்கேன், எங்கிட்ட வந்து யாச்சகம் கேட்கிறீரே? எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, உதட்ட ஒரு பிதுக்கி ஒன்னும் இல்லை, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப பெரிய பணம் வேண்டாம், ஒரு 5 ரூபா 10 ரூபா 1 ரூபாயாவது கொடுங்கோ. எதுவுமே கிடையாது, போங்கோன்னு கடையிலேருந்து விரட்டி தள்ளி விட்டார். பகவான் பார்த்தார், விடுறதா இல்ல, நேரா அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். யாராத்துக்கு? அந்த புரந்தரதாசருடைய வீட்டுக்கே போயிட்டார். அங்க யார் இருக்கா? இவருடைய மனைவி இருக்கா, பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய. அவளுக்கு என்ன எண்ணம்னா, எப்படியாவது ஒரு தர்மம் பண்றதுக்கு உரிய காலம் வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவள், மனசுல அப்படி ஒரு எண்ணம் உடையவள். இவர் என்ன பண்ணார்? உஞ்சவர்த்தி பிராமண வேஷத்தை எடுத்துட்டார் பகவான். ஹரிநாராயண 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 என மனவே. உஞ்சவர்த்தி பிராமண ஸ்வரூபத்தை எடுத்துட்டு அந்த ஆத்துக்கு யாச்சகத்துக்கு போய் நிற்கிறார். நம்ம பார்த்தா தான தர்மம் தான் பண்ண முடியல, ஒரு உஞ்சவர்த்தி பிராமணர் வரார், அவருடைய அக்ஷய பாத்திரத்துல ஏதாவது ஒரு புடி அக்ஷதையாவது போடுவோமே அப்படின்னு ஆத்துலேருந்து ஒரு அக்ஷதையை ஒரு புடி எடுத்துட்டு நேரா வந்து இந்த அம்மாட்ட யாச்சகம் கேட்க.
லோகத்திலேயே சிறந்த தர்மம் எதுன்னா உஞ்சவர்த்தி தர்மம் தான் சிறந்த தர்மம். வருஷம் முழுக்க இடது கையில வாங்கக்கூடிய ஒரே தானம் இந்த உஞ்சவர்த்தி தான். வலது கையில சிப்ளா கட்டையோ ஜால்ராவோ ஏதோ ஒரு வஸ்து இருக்கும். எதற்காகனா நாம சங்கீர்த்தனம் வாக்கால வரணும், பகவத் ஸ்மரணம் இருக்கணும், காலில் கஜ்ஜை இருக்கணும், கையில சிப்ளா கட்டையோ ஜால்ராவோ ஏதோ ஒரு வஸ்து இருக்கணும். இடது கையில அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கும். இடது கையில எந்த விதமான தானங்களும் வாங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதே சாஸ்திரம் தான் இதையும் சொல்றது, இடது கையில வாங்கக்கூடியதான். அகிலோத்தரண நிமித்தம்னு சொல்றார் மருதானல்லூர் சத்குரு சுவாமி. உலகத்திலேயே உத்தாரணம் பண்ணக்கூடியதான ஒரு தர்மம் இந்த உஞ்சவர்த்தி தர்மம். அந்த அக்ஷய பாத்திரத்துல ஒரு புடி அக்ஷதைய அப்படி எடுத்து போட்டோம்னா வருஷம் முழுக்க பண்ணின பாபங்கள் தீர்றதாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு. வருஷம் முழுக்க பண்ணியிருக்கே அந்த பாபம் முழுக்க போயிடும். என்ன தாத்பரியம்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம்னு ஒரு உயிரை கொண்டாதான் இன்னொரு உயிருக்கு ஆகார். உயிரை நேரடியாக அடிச்சு கொள்றதில்லைன்னாலும் ஒரு விதை இருக்கக்கூடிய வஸ்துக்களை தான் நம்ம ஆகாரமா பயன்படுத்துறோம். காய்கறிகள்லயும் விதை இருக்கு, அதை மோட்டா அது முளைக்குமே, அதை எடுத்துதான் நம்ம சாப்பிடுறோம். அந்த பாபங்கள்லாம் போனோம்னா என்ன பண்ணணும்னா, இந்த உஞ்சவர்த்தி எங்க நடந்தாலும் அங்க போய் ஒரு புடி அக்ஷத் போட்டோம்னா அந்த பாபங்கள்லாம் போயிடும். அதனால இந்த அம்மா பார்த்தா ஒரு புடி அக்ஷதை எடுத்துன்னு வந்து போடலான்னு ஆசையா வந்து நிக்கிறா. அந்த பாகவதர் வந்தார். அந்த பாகவதருக்கு பாத பிரக்ஷாலனம் பண்ணி பாத பூஜை பண்ணி அவருடைய உஞ்சவர்த்தி அக்ஷய பாத்திரத்தை நீட்டுறார். அதுல ஒரு 3 படி அக்ஷதையும் போடுற. உடனே அவர் கேட்டார், அம்மா இதெல்லாம் இருக்கட்டும், இவன் யாருன்னா என்னுடைய பேரனிவன், இவனுக்கு உபநயனம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன், பூணல் போடலான்னு. 4 இடத்துல பணம் வாங்கிதான் நான் இந்த உபநயனத்தை நடத்தணும். நீ என்ன பண்ணணும்னா, இந்த உபநயனத்துக்கு ஏதாவது ஒரு திரவியம் பணமாக கொஞ்சம் கொடுக்கணும். உன்னால எது முடியுமோ அதை கொடு. அவ பார்த்தா, சுவாமி நான் இந்த 3 புடி அக்ஷதை போடுறதே பெரிய விஷயம் எங்க ஆத்துல. அப்படிதான் எங்க ஆத்துக்காரர் என்ன வச்சிருக்காரு. எந்த தான தர்மமும் பண்ண விட மாட்டார். அவர் இல்லாத சமயத்துல நீங்க வந்திருக்கே, அதனால இந்த 3 படி அக்ஷதை கிடைச்சது, இல்லாட்டி இதுவும் கிடைச்சிருக்கு. எதற்குமே எங்க ஆத்துக்காரர் சம்மதிக்க மாட்டார். அதனால இது போட்டதே பெரிய ஒரு பாக்கியத்தினாலதான் இதுவே போட முடிஞ்சது என்னால். உடனே அவர் சொன்னார், அம்மா பொய் சொல்லக்கூடாது சுமங்கலிகள். உன்னை பார்த்தா வசதி இல்லைன்னு சொல்லவே கூடாது. இதுவே பெருசுங்கிறியே, உன்னை பார்த்தா வசதி இல்லாத குடும்பம் மாதிரியா இருக்கு. உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிச்சு உள்ளங்கால் பரியந்தம் நகை போட்டு இருக்க. அதுவும் சாதா தங்க நகை இல்ல, எல்லாம் வைரம் வைடூரியம் முதலிய ரத்னங்கள் ஜொலிக்கிறது. மேல பார்த்தாலே தெரியறது நீ பரம கோட்டீஸ்வரிங்கிறது உன்னுடைய ரூபத்துல தெரியறது, பார்த்தாலே தெரியறது. அப்படி இருக்கிற நீ 3 படி அக்ஷதை போட்டதே பெருசுங்களாமா? இருந்தாலே இல்லைனாலே இல்லைன்னு சொல்லக்கூடாது, வச்சுட்டு இருக்கிற நீ இல்லைன்னு சொல்லலாமா? சிலமா ஆத்துல வெள்ளிக்கிழமை அதுமா புஷ்பம் வரும் வாசல்ல வந்தா அந்த அம்மா கொல்ல பக்கம் இருப்பா. பூ வேணுமாமாம்பா. உடனே இந்த அம்மா கொல்லையிலேருந்து வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டான்னு கத்துவோம். என்னன்னா, சுமங்கலிகள் வாக்கிலிருந்து இந்த அபசப்தங்கள் வரவே கூடாது. இல்லைன்னாலே இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா, நிறைய இருக்கு நாளைக்கு வாங்கிக்க. அந்த அமங்கலங்களை ஆத்துல பேச பேச அந்த வைப்ரேஷன் ஆத்து முழுக்க சுத்தி இருக்கும். நம்ம போனாலும் அந்த காத்துல இருக்கக்கூடியதான அந்த வார்த்தையினுடைய சொற்களுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கே தன்மை, அது அங்கேயே தான் சுத்தின்னு இருக்கும். நீ நல்லதே பேசினேன்னா அது நல்லதாகவே நடக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் கூடவே கூடாது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பொழுதும் இருக்கும். நம்ம ஆத்துக்களுக்கு நம்ம வீடுகளுக்கு சில மகான்கள் வருவா. வந்த மகான்கள்கிட்ட அவ என்ன சொல்லுவா, வீடை பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டகாலம் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கணும். அது நீங்க சொல்ற சுவாமி, உங்களுடைய வாக்கு சீக்கிரமே பலிதமாகணும், அது நடக்கணும், கஷ்டங்கள்லாம் போகணும், துரிதங்கள்லாம் போகணும், நல்லதை நடக்கணும், உங்க ஆசீர்வாதம் நடக்கணும், இப்படிதானே சொல்லணும்.
இந்த அம்மா என்ன சொல்லுவான்னா, நீங்க சொல்றேன் எவ்வளவோ பேர் இது மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டா, யாரு சொன்னாலும் எங்க ஆத்துல இருக்கக்கூடிய கஷ்டம் போகாது, என்னுடைய தலையெழுத்து நான் இந்த ஆத்துல இருந்து இப்படிதான் கஷ்டப்படும். இப்படியா சொல்லுவா? இப்படி சொல்லக்கூடாது. அதை ஏத்துண்டு உங்களுடைய வாக்கு பலிதமாகணும், உங்க ஆசீர்வாதம் சத்தியமாகும். அதை மங்களமாக ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம தேவதைகள் சுத்தின் இருக்கு. அஸ்து தேவதைன்னு நீ எதுவுமே நடக்காதுன்னா அந்த தேவதை அஸ்து அஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கும். நீ எல்லாம் நடக்கும், நல்லதாக நடக்கும்னு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சொன்னேன்னா அந்த தேவதை அதுக்கு அஸ்து சொல்லிட்டே இருக்கு. அது சீக்கிரமே நடக்கும். அதனால இல்லைன்னாலே சொல்லக்கூடாது. நீ இத்தனை நகநட்டை போட்டு இருக்க, கோடீஸ்வரிய போல பிரகாசிக்கிற, நீ இல்லைன்னு சொல்லலாமாமா? இல்ல சுவாமி, நிஜமாவே இல்லை. இந்த நகைகள்லாம் என்னன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னுடைய நகை மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னுடைய கணவர் புரந்தரதாசர் சீனப்ப நாயக்கர் என்னன்னா பெரிய வியாபாரி இந்த ஊர்ல. அவர் அடிக்கடி வந்து வியாபார நிமித்தமா நகையெல்லாம் ஆத்துல வச்சு எடுத்துன்னு போவார். அப்படி பண்ற காலத்துல ஆத்திர அவசரத்துக்கு லாக்கர்ல வச்சு எடுக்க அவருக்கு டைம் கிடையாது. அதனால என்ன பண்ணிருக்காருன்னா, அத்தனை நகையும் எனக்கு மேல போட்டு விட்டுருக்கு. திடீர்னு வருவார், அந்த செயினை கட்டின்னு போயிடுவார். திடீர்னு வருவார், நெக்லஸை கட்டின்னு போயிடுவார். திடீர்னு வருவார், உட்டியானத்தை கட்டின்னு போயிடுவார். இது போல எல்லா வஸ்துக்களையும் அவர் வியாபாரத்துக்காக வச்சிருக்காரு. எப்ப வேணுமோ கழட்டி எடுத்துன்னு போயிடுவார். இது என்னுடையதே கிடையாது. உடனே அந்த பாகவதர் சொன்னார், அம்மா நீ மீது எதுவுமே தர வேண்டாம், நெக்லஸை தர வேண்டாம், வளையலை தர வேண்டாம், செயின் தர வேண்டாம், உட்டியானம் தர வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம். உங்ககிட்டேருந்து ஒரே ஒரு வஸ்து, சின்ன வஸ்து. என்ன வஸ்துன்னா, மூக்குல போட்டுருக்கே சின்ன மூக்குத்தி, அதை மாத்திரம் எனக்கு கொடு. அதை வச்சு நான் என்னுடைய பேரனுடைய உபநயனத்தை பூனலை பூர்த்தி பண்ணிக்க. அந்த ஒரே ஒரு வஸ்து எனக்கு போதும். அந்த அம்மாவுக்கு தூக்கி போட்டது போல ஆயிடுது. ஏன்னா மீதி எல்லா வஸ்துக்களும் புரந்தரதாசருடையது. அந்த ஒரு மூக்குத்தி மாத்திரம் இவருடைய பிறந்தாத்து சீதனமா அவ அம்மாத்திலேருந்து வந்தது. அதுவும் என்னன்னா, இந்த மூக்குத்தி ரெண்டு இடத்துல தான் இருக்கு. ஒண்ணு புரந்தரதாசருடைய மனைவிட்ட இருக்கு, மற்றொன்று கிருஷ்ணதேவராயர் ராஜா இருக்காரு அவருடைய பத்னிகிட்ட இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான மூக்குத்தி அது. இந்த ஊர்லயே ரெண்டு தான் இருக்குன்னா எப்பேற்பட்ட காஸ்ட்லியா இருக்கணும் அது. தூக்கி வாரி போடுறது இந்த அம்மாக்கு. இந்த இவருக்கு எப்படி இது தெரிஞ்சுன்னு கரெக்டா கேட்கிறார் இவர். ஒரு நிமிஷம் இருங்கோன்னா உள்ள நேரா போனா கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது, வந்த உடனே அவர் கேட்பாரு. இன்னொரு பக்கம் மனசு சொல்றது, அவர்கிட்ட பொய் சொல்லிக்கலாமா, பொய் சொன்னா இது மட்டும் சொன்னதில்லையே, இதற்கப்புறம் எப்படி பொய் சொல்றது, இல்ல தான தர்மம் பண்றதுக்கு நமக்கு சிறந்ததாக ஒரு காலம் இது பர்யந்தம் வந்ததே இல்லையே, இப்ப கிடைச்சிருக்கு கொடுத்துருவோம், கிருஷ்ணார்ப்பணம் பார்த்தோம், இதற்கப்புறம் இது போல ஒரு வாய்ப்பு அமையாதே, பார்த்தா என்னதான் ஆனாலும் ஆகட்டும், இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. நேரா போனா கிருஷ்ணார்ப்பணம்னு அந்த மூக்குத்தியை கழட்டி அவன் இந்த பாவதர் கையில கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு விஞ்ஞாபனம், ஒரு வேண்டுதல் உங்களிடத்துல என்னன்னா, இந்த பூனல் இந்த மூக்குத்தியை வச்சு வித்து தானே போட போறேன். ஆமா, தயவு செஞ்சு எங்க வேணா வித்துக்கோங்க, இந்த ஊர்ல இந்த பூனலை இந்த மூக்குத்தியை வித்துடாதீங்க. ஏன்னார், நீங்க எங்க வித்தாலும் பெரிய வியாபாரி எங்க ஆத்துக்காரர் தான், சுத்தி முத்தி அது இவருடைய கடைக்கு இவருடைய டேபிளுக்கு வந்துடும். அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த ஊர்ல விற்காதீங்க, வேற எங்க வேணா வித்துக்கோங்க, நல்லபடியா பூனலை நடத்தும். அப்படியே ஆட்டுமான்னு சொன்னார். நேரா எங்க போனார்னா அந்த புரந்தரதாசருடைய பெட்டி கடைக்கு போய் உட்காந்து. முன்னாடி அந்த புரந்தரதாசர்கிட்ட பணம் கேட்க வந்த காலத்துல ரொம்ப பவ்யமாக ஒரு தைரியம் இல்லாதபடிக்கு ரொம்ப அமைதியாக வந்து கேட்டார். இப்ப என்ன பண்றாருன்னா, அப்படி ஒரு திமிரோட கர்வத்தோட வந்து அந்த கடைக்கு முன்னாடி உட்கார்ந்த டேபிள்ல உட்கார்ந்து அந்த புரந்தரதாசரை பார்த்து ஒரு கமாண்டிங்கா பேசுறார். போய் சுவாமி, உங்க இடத்துல பணம் இருக்கா? என்ன பணம் இருக்கா? நான் தான் உங்களை விரட்டி விட்டேனே, திருப்பி வந்திருக்கேன்னா, முன்ன மாதிரி உங்ககிட்ட இப்ப யாச்சகத்துக்கு வரல,
கேட்டுன்னு வரல, என்கிட்ட வஸ்து இருக்கு, அதற்கு தகுந்த பொறுமானமான பணம் உங்க கையில இருக்கான்னு கேட்கிறேன் நான். உடனே அவர் பார்த்தார், இவ்வளவு நேரம் தைரியமா பொறுமையா பேசின்றவர் என்ன பேச்சுல ஒரு திமிரு தெரியறது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்றார். சுவாமி சொல்லுங்க, இது சின்ன கடை தான், அங்க அவ்வளோ பொறுமானத்துக்கு உண்டான பணத்தை நான் வச்சுக்கிறதுல வீட்டுல தான் வச்சிருக்கேன், நீங்க எந்த நகைன்னு காமிங்கோ, நான் அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட செட்டில் பண்ணிட்டு நகையை வாங்கி. உடனே அதை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வேஷ்டி தலப்புல முடிச்சு போட்டு வச்சிருக்காரு, வேஷ்டியினுடைய நுனியில அதை மெல்லமா அவுத்து அந்த டேபிள் மேல வச்சார். இந்த மூக்குத்தி தான் அது, இதற்கு பொறுமானம் உண்டான பணத்தை எடுத்து மேல வைங்க. அவருக்கு அதை பார்த்தோன்னு தூக்கி போடுது. என்னன்னா, இந்த மூக்குத்திங்கிறது இவா 2 பேர்கிட்ட தான் இருக்கு. இது சாதாரணமா ஒரு மனைவிய தினப்படி பார்க்கிற ஒருத்தருக்கே தெரியும் இந்த மூக்குத்தினுடைய அடையாளம். அதுவும் என்ன விஷயம்னா, இவர் வைர வியாபாரி வேற, அவளுக்கு கண்ணு முழுக்க அந்த நகையில தானே இருக்கும். உடனே பார்த்தார், அவர்கிட்ட கேட்க முடியுமோ, நீர் எங்க ஆத்துக்கு போய் என் மனைவி வீட்டேந்து வாங்கிட்டு வந்தேலான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. உடனே என்ன பண்ணார், அந்த மூக்குத்தி எடுத்து அப்படி பார்த்தார், தெரியறது அவருக்கு நம்மளுடைய மூக்குத்தி தான், ஆனா கேட்கவும் முடியாது. உடனே என்ன பண்ணார்னா, அந்த மூக்குத்தியை வாங்கினார், ஒரு டப்பால போட்டார், அந்த டப்பாவை ஒரு டிராயரை இழுத்து அதற்குள்ள போட்டு அதை பூட்டி சாவி எடுத்துட்டார், நேரா ஆத்து கிளம்பிட்டார். உடனே அந்த கிழவரைய மூக்குத்தி பணம்னார், இங்கதான் இருக்கு, பூட்டி சாவி இங்கதான் எங்கிட்ட தான் வச்சுட்டு இருக்கேன், கடையும் இங்கதான் இருக்க போறது, நீரும் இங்கதான் இருக்க போறீங்க, கவலைப்படாதீங்கோ, மூக்குத்தி உங்க கண்ணுக்கு நேரம் அந்த டிராயர்ல தான் இருக்கு, நீங்க எங்க போறீங்கன்னா, இது சின்ன கடை, பொறுமானம் இல்லை, முன்னையே சொன்னேனே, இந்த பணம் அவ்வளவு இங்க இல்லை, வீட்டுல பணம் வச்சிருக்கேன், போய் அந்த ஆத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரின்னார் அந்த கழவர். அந்த கழவரை அங்கேயே உட்காத்தி வச்சுட்டு நேரா புரந்தரதாச கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போற. அந்த அம்மா அன்னைக்கு ஸ்நானம் பண்ணி, தலைக்கு ஸ்நானம் பண்ணி, எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி இருக்கா. வருவழியிலே கூட்டுண்டே வராரு, வீட்டில் உள்ள நுழையும் போதே லக்ஷ்மி பாய் லக்ஷ்மி பாய்னு கூட்டுண்டே வர. நேரா ஆத்துக்குள்ள வந்தவர் முதல் பேச்சு என்னன்னா, எடுத்த உடனே முகத்தை பார்த்தார், ஆமா உன்னுடைய மூக்குத்தி எங்க காணுமே, எங்க உன்னுடைய மூக்குத்தி? முதல் கேள்வி இதை தான் கேட்க. அந்த அம்மா என்ன நினைச்சுட்டு இருந்தா, இவர் கேட்க மாட்டார், அப்படியே கேட்டாலும் ஏதாவது சமாளிச்சுப்போம், 100 வஸ்துக்களுக்கு நடுப்புற இந்த மூக்குத்தி அவர் பார்த்து கேட்கவா போறார், கேட்கிற காலத்துல பார்த்தோம் அப்படின்னு மைண்ட்ல இருந்தது. வந்த உடனே முகத்தை பார்த்து முதல் கேள்வியே அதை தான் கேட்கிற, ஓ மூக்குத்தி எங்க? உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த அவசரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல, எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச, அந்த சமயத்துல மூக்குத்தியை கழட்டி வச்சு, அதற்காக கழட்டி வச்சிருக்கு. அப்படின்னா அதை போய் எடுத்துன்னு வா, எனக்கு காமி கொண்டு வந்துன்னு. இவர் இப்படி கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது, என்ன செய்யறதுன்னே புரியல. நேரா பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்துல இருக்கக்கூடிய அந்த துளசி மாடம் ஒண்ணு வச்சுட்டு இருக்கா, அதுல வந்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அழறா அந்த அம்மா. அவர்கிட்ட கணவர்கிட்ட பொய் சொல்லிவிட்டேனே, இதுல இருந்து எப்படி அவரை மீண்டு வரப்போறேன், இப்ப நான் உண்மையை சொன்னாலும் இது மாதிரி எத்தனை பொய் சொல்லியிருக்க வாழ்நாள் முழுக்க அப்படின்னு கேட்பாரு. கொடுத்தேன்னு தெரிஞ்சாலும் திட்டுவாரு. என்ன பலவிதமான கேள்வி பதில் அவளுக்குள்ள உதிக்கிறது. பார்த்தா கடைசியாக பகவானை குறிச்சு சரணாகதி பண்ணி அழ நிமிந்து பார்க்கறா, அவருடைய புடவை தலைப்புல ஏதோ ஒரு வஸ்து வந்து விழருது. என்னன்னு எடுத்து பார்க்கறா, அந்த மூக்குத்தி, எந்த மூக்குத்தி இவ கொடுத்தாலோ அதே மூக்குத்தி இவ மேல வந்து விழரு. பகவான் கொடுத்தாரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த மூக்குத்தி எடுத்துண்டா, கண்ணை தொடச்சுண்டா, நேரா போய் தன்னுடைய கணவரான புரந்தரதாசர்கிட்ட கையில கொடுத்து. உடனே அந்த மூக்குத்தி எடுத்து பார்க்கிறார், அதே மூக்குத்தி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப அவர் மனசுல நினைச்சிருந்தார், கடையில் இருக்கக்கூடியது அந்த கழவருடையதுதான். அப்ப என்ன பண்ணலான்னா, அவருக்குரிய பணத்தை அங்கேயே தீர்மானம் பண்ணி, அந்த கழவரை தப்பா நினைச்சிட்டோம், அவருக்குரியதான பணத்தை அவர்கிட்ட கொடுத்துடும்.
சரி லக்ஷ்மிபாயினார் அந்த மூக்குத்தி அந்த அம்மாட்டையே ஒப்படைச்சார். ஏன் வச்சிருக்கிற மூக்குத்திய, கழட்டி வச்சிருக்கிற மூக்குத்திய எடுத்துன்னு வரத்துக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய முகம் வாடி இருக்கே, கண்கள்லாம் கலங்கி இருக்கே, அழுதது போல இருக்கியே, ஏன் இதெல்லாம் அப்படின்னா அந்த அம்மா பதில் சொல்ல தயங்கினா. உடனே பார்த்தார், இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. கடையில ஒரு கஸ்டமரை உட்காந்து வச்சிருக்கேன், ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அங்க அவர் உட்கார்ந்து இருக்கார். நான் அவரை கணக்கு தீர்த்துட்டு அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு உன்னை வந்து பார்த்து வரேன்னார். கிளம்பி போயிட்டார். நேரா கடைக்கு போய் பார்த்தா அந்த கழவரை காணும், அந்த குழந்தையும் காணும். உடனே பார்த்தாரு, அக்கம் பக்கம் எங்கேயா போயிருப்பார் இந்த கழவர். அவர் வரத்துக்குள்ள இது அவருடையது தானே, அவருக்கு உரிய பணத்தை எடுத்து செட்டில் பண்ணி ரெடியா வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டிராயரை சாவி எடுத்து டிராயரை திறந்து பொட்டிய அந்த குட்டி பாக்ஸை திறந்து பார்க்கிறார். மூக்குத்திய காணும். மாயம் போல மறைஞ்செடுத்து அந்த மூக்குத்தி. என்ன அவருடைய மனதில் யோஜனை வருதுன்னா, நம்மளுடைய கடை, நம்மளுடைய பொட்டி அவருடையது, அவருடைய டிரா தான், அவருடைய கதை தான், பூட்டி சாவி இவர் கையில் இருக்கு, ஆனா மூக்குத்திய காணும். ஆவல் தாங்கல, நேரா ஆத்துக்கு போயிட்டார். ஏன்னா இந்த மூக்குத்தி வேறன்னு நினைச்சிருந்தார், ஆனா இந்த மூக்குத்தி அதுதான் தெரிஞ்சது. நேரா கிளம்பி ஆத்துக்கு வந்தார். வீட்டுக்கு வர்றார். வரும்போதே திருப்பி கத்தின்னு வர்றார், லக்ஷ்மி பாய், லக்ஷ்மி பாய். என்னன்னா, அம்மா நீ என்கிட்ட தயவு செஞ்சு எந்த விதமான பொய்யும் சொல்லாத, உண்மையை மறைக்காது. எது நடந்ததோ அது அப்படியே என்கிட்ட சொல். எதுன்னா இந்த மூக்குத்தி சமாச்சாரமாக எது நடந்ததோ அப்படியே. அந்த அம்மா உடனே எல்லா உண்மையும் சொல்லிட்டான். நீங்க கார்த்தால வேளையில ஒரு பாகவதர் வந்தார், அவர் தானம் வேணும்னு கேட்டார், குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும்னு கேட்டார். அந்த சமயத்துல தானம் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு அவர் எதுவுமே வேண்டாம், மூக்குத்தி மாத்திரம் கொடுன்னார். அதனால வாய்ப்பில்லை, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அந்த சமயத்துல கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த மூக்குத்திய கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துட்டு, பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த மூக்குத்தி எப்படி திரும்பி வந்தது உங்ககிட்ட? அவர்கிட்ட கொடுத்தது மாத்திரம் தான் எனக்கு தெரியும். பிறகுன்னா நீங்க வந்து கேட்டேல், அங்கும் இங்கும் உங்ககிட்ட பொய் சொல்லிவிட்டேன், ஸ்நானம் பண்ணுவதற்காக கழட்டி வச்சேன்னு, என்ன பண்றதுன்னு தெரியல, தேடுவது போல பாவனை பண்ண, பின்னாடி போய் இருக்கக்கூடிய அந்த துளசி மாடத்துல உட்காந்து அழுத, பகவானே கிருஷ்ணா காப்பாத்து, பாண்டுரங்கா காப்பாத்துன்னு அழுத, குனிஞ்சு நிமிர்றே என் புடவதளப்புல வந்து அந்த மூக்குத்தி விழுந்தது. இது மாத்திரம்தான் எனக்கு தெரியும், இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. வந்த விழுந்த மூக்குத்திய எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு. உடனே பார்த்தார், அந்த மூக்குத்தி எடுத்து, இந்த மூக்குத்தியை கொண்டு வான்னார். மூக்குத்தி எடுத்து பார்க்கிறார். அந்த மூக்குத்தியில என்ன தெரியறதுன்னா, பிரகாசம், க்ஷணத்துக்கு க்ஷணம் அந்த மூக்குத்தி பிரகாசத்தை அடையிறது, ஒளி பெருசாயிண்டே இருக்கு, பிரகாசம் ஆயிண்டே இருக்கு. அந்த பிரகாசத்துக்கு மத்தியத்துல நடுப்புற திருப்பார்கடல் சேவையார். திருப்பார்கடல்ல க்ஷீராப்தி நாதனாக பகவான் படுத்துட்டு இருக்கார். ஸ்ரீதேவி பூமி தேவி சரணசேவம் பண்றா. நாரதாதி மகரிஷிகள் முன்னாடி நின்று கானம் பண்றா. வேதங்கள்லாம் திவ்ய சுந்தரிகளாக மாறி சாமரம் வீசுறது. எல்லா பாகவதால நிக்கிறா. அதுல நாரத சுவாமியை கூப்பிட்டு பகவான் பேச ஆரம்பிக்கிறார். நாரதரே, நீங்க இந்த கோரமான கலி பிறந்துருத்து, நீங்க போய் இந்த கலியில அவதாரம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு பக்தியை எடுத்து உபதேசம் பண்ணு, பக்தி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணு. நாரதர் சொல்றார், நான் காமினி காஞ்சனங்கள்ல மாட்டின்டா என்ன பண்றது? அந்த சமயத்துல பகவான் வாக்கு கொடுக்கிறார், கவலையே படாதீங்கோ நாரதரே, நீங்க வழி தப்பி போக மாத்து. அப்படி வழி தப்பி போனேன்னா உங்களை தடுத்து ஆட்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. உரிய காலத்துல வந்து நான் தடுத்து ஆட்கொள்ளும். இத பகவான் வாக்கு கொடுக்கிறார். அது அத்தனையும் நாரதர் அதன்படி அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொல்றது உட்பட அந்த திருப்பார்கடல்ல சேவையாருது, அந்த ஒளியில இது அத்தனையும் தெரியும். அப்பதான் அவருக்கு புரியுறது, தான் நாரதருடைய அம்சம், நாரத சுவாமியாக அவதாரம் பண்ணோம், பக்தி பிரச்சாரத்தை பண்ணாதபடிக்கு இந்த நகை நட்டு பணம் காசு வீடு வாசல் நவகோடி நாராயணன் இந்த ஒரு புத்தி அதை விட்டு தாண்டவே இல்லை, பகவான் இடத்துல போகவே இல்லை. இப்படியே இருந்துட்டோமே.
அப்படிங்கிற எண்ணம் தோன்றி மனசு மாறி அந்த க்ஷணம் அத்தனையும் தியாகம் பண்ண. என்ன தியாகம் பண்ண, என்ன நினைப்பு வந்ததுன்னா, என்னுடைய கடை, என்னுடைய பொட்டி, என்னுடைய டிராதா, என் இடுப்புலதான் சாவி இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள உள்ள பூட்டி வச்சிருந்த அந்த மூக்குத்தி காணா போயிடுது. எல்லாம் என்னுடையது, எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, சாவி உட்பட. ஆனா வீட்டுக்கு போயிட்டு வர அந்த வீடு போயிட்டு வர காலத்துக்குள்ள எல்லாமே காணும். அந்த மூக்குத்திக்கு ஆன கதி இந்த 9 கோடி ரூபாய்க்கு ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? பகவான் ஏதோ விட்டுருக்காரோ, எல்லாம் இருக்கு. அதனால இது ஸ்திரமில்லாத ஒரு சௌக்கியம். இது எப்பொழுதும் சாஸ்வதமானது அந்த பகவானுடைய சரணம் தாங்கிறத பகவான் இதன் லீலை மூலமாக எனக்கு காமிச்சு கொடுத்துட்டார். அதனால இனிமே நான் இந்த காசை வச்சுன்னு இருக்க மாட்டேன். என்ன பண்ணார்னா, அவ்வளவு கருமையாக இருந்தார், அவ்வளவு லோபியாக இருந்தார். கனவுல ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு விரதம் இருந்தார். ஆனா என்ன பண்ணார்னா, உடனே உள்ள போனார். அவ தாத்தா அப்பா காலத்துல உபயோகப்படுத்தின ஒரு தம்புரா இருந்தது, அது தூசு படிஞ்சிருக்கு. இவர் காலத்துல உபயோகமே இல்லாம அதை எடுத்துட்டார், தூசு தட்டினார், கழுத்துல மாட்டின்றார். நகை நட்டு இந்த மிராஸ்தார் போல இருக்க அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போட்டார். ஒரே ஒரு குர்த்தா, ஒரு பைஜாமாவை போட்டார், கீழே பஞ்சகத்தத்தை கட்டினார், தர்பனை கழட்டி எறிஞ்சார், முண்டாசை கட்டினார். ஹரிநாராயண ஹரிநாராயண பகவானுடைய நாமத்தை சொன்னார். ரோட்டுக்கு இறங்கி வந்துட்டு ஒரு க்ஷணத்துல 9 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒருத்தரார வர முடியுமா? அந்த அளவு பரிபக்குவம் இருந்தது அவருடைய மனசுல. ஏன்னா நாரதருடைய அம்சம். அந்த க்ஷணத்திலிருந்து 9 கோடியை விட்டார். மனைவியை கூப்பிட்டு சொன்னார், அம்மா இது எதுவும் சாஸ்வதம் கிடையாதுங்கிறத பகவான் எனக்கு இந்த லீலை மூலமாக தெரிவிச்சுட்டார். இதோ கிளம்பி போயிட்டே இருக்கேன் பண்டரிபுரம், நீயும் வருதுன்னா என் கூட வா, இல்ல இதெல்லாம் வேணும்னா நீ இருந்து சௌக்கியமாக அனுப்பு. அந்தம்மா பார்த்தா, இது போல நீங்க மாற மாட்டேலான்னு நினைச்சுட்டு இருந்தேன், நீங்க இன்னைக்கு மாறி நிக்கிறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எதுவுமே எனக்கு வேண்டாம், வாங்க நானும் உங்க கூட வரேன். குழந்தைகளை வச்சுன்னு கிளம்பி விட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொன்னா, சுவாமி ரொம்ப நாளா எனக்கு தானம் பண்ணணும்னு ஆசை, அதுவும் நம்ம கையால எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. நீங்க ஒரு நாள் கூட அதை பண்ணறதுக்கு எனக்கு அனுமதி தந்ததில்ல. இப்ப இத்தனையும் திறந்து வச்சுட்டு போக போறோம் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆசை தீர நம்ம கையாலே எல்லாத்தையும் எடுத்து தானம் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி பண்டரிபுரம் போறோம். உடனே அவர் அதற்கு பதில் சொல்றார், அம்மா இந்த 9 கோடி ரூபாய் இருந்து தானம் பண்ணிட்டு போலாங்கிற, இது நம்மளுடையதா இருந்தா தானமா தானம் பண்ண முடியும், இது எதுவுமே நம்மளுடையதே கிடையாதுங்கிற. ஒரு க்ஷணத்துல மனசு மாறி அது அத்தனையும் பகவானுடையது. ஈஸ்வரஸ்ய இதம், இந்த பணம் முழுக்க பகவானோடது. அதனால இது எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாதுங்கிறத பகவான் நிரூபிச்சுட்டான். சாஸ்வதமும் கிடையாது, பகவத் சரணம் தான் சாஸ்வதம். இதோ கிளம்பி போயிட்டு இருக்கேன் பண்டரிபுரம் பான்னார். அதெல்லாம் யாருக்கு வேணுமோ அவாவா எடுத்துக்கட்டும், கதவை திறந்து வை, யாருக்கு வேணுமோ எல்லாரும் எடுத்துக்கட்டும்னார். நேரா குருநாதருடைய சந்நிதிக்கு போனார், தீட்சையை வாங்கிட்டார். அந்த சமயத்துல தான் அவருக்கு தீட்சா நாமம் புரந்தரதாசருங்கிற தீட்சா நாமத்தை அந்த குருநாதர் கொடுக்க குரு சரணத்துல இருந்து சேவை பண்ணார். பிறகு பண்டரிபுரத்திலேயே போய் தன்னுடைய ஆயுஷ கழிச்சார். அவருக்கு குலதெய்வமான ஸ்ரீனிவாசன், திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்பதியிலேயே அவருக்கு சாட்சாத்கார். மீதி ஆயுஷ முழுக்க என்ன பண்ணார், பகவத் கைங்கரியத்திலையும் பகவத் சேவையிலுமே இருந்து தன்னுடைய ஆயுஷ கழிச்சார் புரந்தரதாசர். அப்பேற்பட்டதான புண்ணியதான சரித்திரம், புண்ணியமான சரித்திரம் நம்மளுக்கு சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு பாக்கியம். 4 நாட்களாக இந்த சத்சங்கம் நடந்துருக்கு. இன்னையோட இந்த சத்சங்கம் பூர்த்தி. இந்த சத்சங்கம் சுலபமா நம்மளுக்கு கிடைச்சிருது ராமச்சந்திர பிரபுனுடைய கிருபையினால. அதுவும் ராமநவமி முடிஞ்சு மறுநாள் கார்த்தாலேருந்து மறுநாள் சாயந்தரத்திலேருந்து ஆரம்பிச்சு நடத்தப்பட்டதான ஒரு சத்சங்கம். இந்த சத்சங்கம் நடக்குமா நடக்காதான்னு தீர்மானமே இல்லாம இப்படி அப்படிமா இழுபறியில் இருந்தது. அப்ப பகவானுடைய சங்கல்பம், பல பேரோட முயற்சியினால இந்த சத்சங்கம் இப்படி எல்லாருக்கும் கிடைக்க முடியுமா இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமா யாருன்னா பிரேமா மாமின்னு வந்திருக்காளே இந்த மாமி. ஏன்னா தீர்மானம் ஆகி விட்டு விட்டு போயிருந்தது. அங்க கும்பகோணத்துல நான் ராமாயண நவாகம் சொல்லிட்டு இருந்தோம். அது முடியற டெய்லி மாமிகிட்ட பேசுவேன், இந்த மாதிரி
நின்று போயிடுத்து, என்ன பண்ணுறது, ஏதாவது இடம் சொல்லுங்கன்னு. அப்போ தான் மாமி தான் இதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து பல பேரோட நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ணி இவாழ்கிட்டெல்லாம் பேசி இந்த இடத்த ராமருடைய சந்நிதியில் சொல்லும்படியுமான ஒரு ஸ்திதியை ஏற்படுத்தி கொடுத்தா மாமி. மூல காரணம் மாமி. மாமிகிட்ட பேச ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய ஆத்தர் ரகுஜி 1 வருஷம் 2 வருஷம் நான் குழந்தையிலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன், அவர் குழந்தையிலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கார். நான் இந்த மாதிரி குழந்தையிலேருந்து அவர்கிட்ட பரிச்சயம். எனக்கு 25 வருஷமாக நம்ம ஆசிரமத்துக்கு ஆத்தர் அவர், அண்ணாக்கு பிரிய சிஷ்யர் வேற. அப்படி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் மாமிகிட்ட, மாமி சில சகாயம் பண்ணா அவர்கிட்ட சொன்னேன். அவர் மேல அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் பலவிதமான உபகாரங்கள் அவர் தான் மேல முன்னின்று நடத்தி அந்த உபகாரத்தெல்லாம் பண்ணினார். அவர் தான் இந்த சத்சங்கம் நடக்கிறதுக்கு இன்னொரு மூல காரணம். இவா 2 பேரும் பண்ணி ஒரு விதமான கான்டாக்ட் நம்பர்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருது. யாருடைய நம்பர் முதல்ல கிடைச்சதுன்னா நம்ம விஸ்வநாதன் சாருடைய நம்பர் முதல்ல கிடைச்சது. அவர்கிட்ட பேசினேன். உள்ள பரிஸ்திதியில உடனே இந்த ஹாலை நம்மளுக்கு கொடுத்து ஒழிச்சு கொடுத்து 5 நாள் முதல்ல கேட்டிருந்தோம். 4 நாள் ராமருடைய சந்நிதியில் தீர்மானமாக நீங்கள் நடத்தலாம், நீங்கள் வரதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் சொல்லி இந்த ஹாலை ரெடி பண்ணி கொடுத்தார் செக்ரட்டரி விஸ்வநாதன் சார். அவருக்கும் இந்த சமயத்தில் கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறோம். இதெல்லாம் எடுத்து எங்கே தங்கிறது, ஆகாரம் எங்கே, இது அடுத்த கேள்வி. உடனே நம்ம ஜெகன் சார் வந்திருந்தார், ஏதோ காரியமாக கிளம்பி போயிட்டார். ஐயப்ப பூஜா சங்கத்தில் 2 ரூமை கொடுத்து நம்மளுக்கு அந்த கவலையே போயிடுது. அவர்கிட்ட பேசினேன், உடனே ஒரு 2 ரூமை கொடுத்தார். பாகவதாலாம் வரையலாம் இந்த ரூமை நான் அவசியம் தரேன், பெரிய பாக்கியம்னு ஐயப்ப பூஜா சங்கத்தில் 2 ரூமை கொடுத்தார். தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் ஜெகன் சார். அவருக்கும் இந்த சமயத்தில் கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த மேனேஜர் ரவி சார், இங்கே இருக்கக்கூடிய ரவி சார், மேலே இவாள்கிட்ட பேசி அனுமதி வாங்கிட்டோம் நடத்திக்கோங்கன்னு இவா சொல்லிவிட்டா, கீழே இருக்கிற காரியங்கள்லாம் என்ன பண்றது, அவர்கிட்ட பேசி ஒவ்வொன்றாக இந்த எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்தது ரவி சார் தான். ஸ்ரத்தையாக எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அலுப்புப்படாமல் எடுத்து அத்தனைக்கும் பதில் சொல்லி இந்த காரியத்தெல்லாம் நடத்தி கொடுத்தார் மேனேஜர் ரவி சார். அவருக்கும் ஒரு கிருதஜதை. எல்லாம் எடுத்து சாப்பாடு என்ன பண்ணுறது, தங்கறதுக்கு இடம் கிடச்சிருது, ஸ்டேஜு மைக்கு எல்லாம் கிடச்சிருது, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பேசுகிற காலத்தில் உடனே இந்த ரவி சாரே ஒரு நம்பர் கொடுத்தாரு. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஸ்ரத்தையாக கைங்கரியம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் பாகவதாளுக்கெல்லாம். ரவி சார் சங்கர் மாமான்னு ஒரு மாமா, அந்த மாமாவுடைய நம்பரை கொடுத்தார். நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, அவசியம் அவர் ஆகாரம் கொடுப்பார். அடுத்த நிமிஷம் அவருக்கு பேசினேன், ஒரே ஃபோன், கவலையே படாதுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துரு. வேளைக்கு நான் தப்பினா கூட ஃபோன் பண்ணி கொண்டு வந்து வேலைக்கு கொடுத்துட்டு இருக்கார் ஆகாரம். எங்கள் 7 பேரை 3 நாள் ஆகாரம் அவர் தான் பார்த்துட்டு இருக்கு. அவருக்கும் இந்த சமயத்தில் இத்தனைக்கு என்னன்னா, நான் புரியறதுக்காக சொல்கிறேன், என்ன மாமா தரணும்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஒன்றுமே தர வேண்டாம், நான் அது சேவையாக பண்ணுறேன்ட்டார் ஒரே வார்த்தை. அதனால அவருக்கும் இந்த சமயத்தில் ஒரு கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறோம். இதை பண்ணினோன்னு ரகு சார்கிட்ட சொன்னேன், ஒரு வீடியோகிராஃபர் வேணும், இந்த இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும், நம்மளுடைய யூடியூப் சேனலில் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த சாவித்ரி ஸ்டூடியோஸ் அவள்கிட்ட பேசி சார் என்ன சொன்னார், ரகு சார்கிட்ட சொன்னேன். உடனே ரகுஜி என்ன பண்ணா, அவள்கிட்ட சொன்ன உடனே அவள் ரெக்கார்ட் பண்ணதுக்காக பண்ணி தரல, இதை 10 பேர் கேட்கும் முடியுமா நம்ம பண்ணிடுவோம்னு லைவே பண்ணி கொடுத்துட்டோம். அதனால என்னன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இது ரெக்கார்டாகவும் இருக்கும், ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பதிவாகவும் இருக்கும். இங்க மாத்திரம் கேட்கறது இல்லாதபடிக்கு எல்லா இடத்துலையும் கேட்பது போல பண்ணி கொடுத்துருக்கா அந்த சாவித்ரி ஸ்டூடியோஸ். அவளுக்கும் இந்த சமயத்தில் ஒரு கிருதஜதை. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆடியோ சிஸ்டம் முதல் நாள்லேருந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுண்டு நம்மளுக்கு அனுகூலமாக இந்த ஆடியோ சிஸ்டம் வச்சு தந்திருக்கார் இந்த ஜீவகுமார் சார். அவருக்கு இந்த சமயத்தில் ஒரு கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அவர் விஸ்வநாதன் சார் முதல் நாளே என்கிட்ட சொல்லிட்டார், நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் சத்சங்கத்துக்கு, காரியத்தெல்லாம் பார்த்துட்டுன்னார். பரவாயில்ல சார், அது ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்தோன்னு ஆரம்பிச்சுக்கிடுவோன்னு. அவர் இல்லாத குறைக்கு நம்ம சியூபி மேனேஜர் சார் கணபதி சுப்பிரமணியம் அவர் கூட இருந்து முதல் நாள்லேருந்து ரிசீவ் பண்ணதுலேருந்து முதல் நாள் போலவே 4வது நாள் பர்யந்தம் என்னை கூட்டின்னு போய் ஸ்ரத்தையாக ரிசீவ் பண்ணி எல்லா இடத்தையும் காமிச்சு எது வேணாலும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கூட இருந்து நடத்தி தருவார். பேர் தெரியாதவா நிறைய பேர் இந்த திரைக்கு பின்னாடி இருக்காங்கிற மாதிரி இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருக்கா. நாட்கள் இந்த சத்சங்கம் நடக்கிறதுக்கு பல பேரோட ஒத்துழைப்பு சகாயம் இருந்து தான் இந்த சத்சங்கம் நடக்கிறது.
நிறைய பேரோட பேர் விட்டு போயிருக்கும், பின்னாடி இருக்கக்கூடியவாவா, அவளுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, வாத்தியக்காரன் இவாளெல்லாம் லோக்கலில் இருக்கிறவா சொன்ன உடனே அந்த டயத்துக்கு வந்து கூட இருந்து நல்லபடியாக அனுகூலமாக எனக்கு சௌக்கியமாக வாசித்து கொடுத்தா அவளுக்கு இந்த சமயத்தில் கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த சத்சங்கம் நடக்கிறதுக்கு ஹேத்துவாக இருந்தாலோ காரணமாக இருந்தாலோ அத்தனை பேருக்கும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் அப்படியே முதல்லயே சொன்னது போல இருக்கிற இடத்துல இருந்திருந்து எல்லாரும் ஹரி ரே ரங்கோ மாஜி ஹரி ரே கிருஷ்ணோ மாஜி ஹரி ரே ரங்கோ மாஜி ஹரி ரே கிருஷ்ணோ ஹரி ரே ரங்கோ மாஜி ஹரி ரே கிருஷ்ணோ மாஜி ஹரி ரே கிருஷ்ணோ ஹரி ரே ரங்கோ மாஜி ஹரி ரே கிருஷ்ணோ மாஜி ஹரி ரே ரங்கோ மாஜி
पंढरीनाथ भगवान की जय। मंगलों रूपिणी रमणाय श्रीमते मंगलों रमणीय मूर्तये ते मंगलम श्रीवत्स उषाय चारिणे मंगलम नंदगोपात्मजाय जय मंगलो नित्य शुभ मंगलो सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंद जानकी कांत स्मरणम जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवन स्मरणम गोविंदा बोला पुंडली कवरदा गोविंदे समस्त सद्गुरुनाथ महाराज की समस्त साधु मंडली की जय